அஸ்மத் குருபியோ நமக. முதலாழ்வாருடைய பொய்கை ஆழ்வாருடைய முதல் திருவந்தாதியில் 16வது பாசுரம். பழுதே பல பகலும் போயினவென்று அஞ்சி அழுதேன் அரவணை மேற்கண்டு தொழுதேன் கடலோதம் காலலைப்ப கண்வளரும் செங்கண் அடலோத வண்ணர் அடி. ஓதம் அப்படின்னா அலை, அடலோத வண்ணர் நெருங்கிய அலைகள் போன்ற நிறத்தை உடையவன். பழுதே பல பகலும் போயின, அவனை தொழாமல் பழுதே வீணாகப் போச்சு பல பகல்கள், அநாதி காலங்கள். எவ்வளவு மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து எத்தனை காலம் அவனையே நினைக்காமல் அவனை தொழாமல் பல ஜன்மங்கள் வீணாகி விட்டதேன் என்று வருத்தப்படுகிறார். அதை அஞ்சி அழுதேன், வீணே போயிற்றே என்று அஞ்சி அழுதேன். பழுதே பல பகலும் போயின என்று அஞ்சி அழுதேன். அரவணை மேற்கண்டு தொழுதேன் கடலோதம் காலலைப்ப கண் வளரும் செங்கண் அடலோத வண்ணர் அடி. இவ்வாறு பெருமையுடைய பகவானை பற்றாமல் என் சென்ற காலமெல்லாம் முன் சென்ற காலமெல்லாம் பழுதாயினவே அந்தோ என்று அழுகிறார் சுவாமி. பெருமான் சிவந்த கண்கள் வாய்ந்தவன், செங்கண் நெருங்கிய அலைகள் போன்ற நிறம் உடையவன், கருநிறமான கடல் போன்ற நிறமுடையவன். திருப்பார்க்கடலில் அலைகள் திருவடிகளை வருட வருட இவன் கண் துயில்கிறான். கடலோதம் காலலைப்ப கண் வளரும். இவனது திருவடிகளை திரு அனந்தாழ்வானாகிய படுக்கையில் கண்டு தொழுதேன், அரவணை மேற்கண்டு தொழுதேன். அது அப்படி இவ்வளவு நாள் அப்படி தொழாமல் பழுதே பல பகலும் போயின என்று அஞ்சி அழுதேன் என்கிறார் சுவாமி. பழுதே பல பகலும் போயின என்று அஞ்சி அழுதேன், அரவணை மேற்கண்டு திருவனந்தாழ்வானாகிய படுக்கையில் இவனது திருவடிகளை கண்டு தொழுதேன். கடலோதம் காலலைப்ப அலைகள் போன்ற அந்த திருப்பார்க்கடலின் அலைகள் திருவடிகளை வருட இவன் கண் துயில்கிறான். கண் வளரும், கடலோதம் காலலைப்ப கண் வளரும் செங்கண் அடலோத வண்ணர் அடி. சிவந்த கண்களை உடைய அந்த பெருமாள் அலைகள் அடிக்கின்ற கடல், கருங்கடல் போன்ற வண்ணத்தை உடையவன், அந்த கடலை போன்ற சுபாவம் உடையவன். இப்படி ஆச்சரியமான அந்த பெருமாள் அவர் திருவடியை சேவிக்காமல் இத்தனை காலம் போயிற்றே என்று அழுகிறார் சுவாமி. அடியும் படிகடப்ப தோல் திசை மேற் செல்ல முடியும் விஷும்பளந்தது என்பர். வடியுகிறால் ஈர்ந்தான் இரணியனது ஆகம் இருஞ்சிறைப்புள் ஊர்ந்தான் உலகளந்த நான்று. எல்லாருடைய தலையிலும் திருவடிகளை வைத்து இந்த பெருமான் உலகளந்த காலத்து இவனை காணாமல் இழந்தேனே என்கிறார். கூரான நகங்களால் இரணியனது மார்பை பிளந்தவனவன். வடி உகிரால் ஈர்ந்தான் இரணியனது ஆகம். அப்படிப்பட்ட கூரான நகங்களால் இரணியனது மார்பை பிளந்த அந்த எம்பெருமான், பெரிய இறகுகள் உடைய கருடன் மேல் ஊர்பவன் அந்த எம்பெருமான், இருஞ்சிறைப்புள் ஊர்ந்தான். அவன் இவ்வுலகத்தை அளந்த போது ஒரு திருவடி பூமியை அளந்தது. உலகளந்த நான்று திருத்தோள்கள் திசைகள் மீது சென்றன. அடியும் படிகடப்ப தோல் திசை மேற் செல்ல முடியும் விஷும்பளந்தது என்பர். அவன் ஒரு திருவடி பூமியை அளந்தது, இந்த உலகத்தை அளந்த போது திருத்தோள்கள் திசைகள் மீது சென்றது. கிரீடம் ஆகாயத்தை முற்றும் அடைத்தது என்று சொல்வார்கள் பெரியோர். அப்படிப்பட்ட பெருமான் தானே வந்து தன் திருவடியை பூமியில் அத்தனை பேர் மேல் தலையிலும் வைத்தானே, அந்த வாய்ப்பை அடியேன் இழந்தேனே அந்தோ என்கிறார் சுவாமி. அடியேன் தன்யோஸ்மி. ஆழ்வார் திருவடிகளே சரணம்.